ஜேடிகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் சீனியர் சாரா குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனும் குடும்பமும் என்ற வரிசையில் இன்று நாம் நாளாகமத்தில் தேவனும் குடும்பமும் என்ற தலைப்பில் தேவன் குடும்பங்களின் மூலமாக எப்படி செயல்படுகிறார் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம். வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனே, இந்த நாளிலும் இந்த நாளாகம புத்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய குடும்ப ஒழுங்குகளையும் நெறிகளையும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் ஐயா. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி எங்களுடைய தலைமுறைகளுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க எங்களுக்கு ஞானமும் அறிவும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனும் குடும்பமும் என்ற இந்த வரிசையில் நாளாகமத்தில் தேவனும் குடும்பமும் என்ற தலைப்பின் கீழே இன்று நாம் ஆராய்ந்து அறிய போகிறோம். நாளாகமத்தில் தேவனும் குடும்பமும் என்று பார்க்கும் பொழுது அதில் அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 நாளாகமம் மற்றும் 2 நாளாகமம் புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கும் வரலாறு சிறையிருப்புக்கு முந்தியது. இப்புத்தகங்களின் தோற்றமும் கண்ணோட்டமும் சிறையிருப்புக்கு பிந்திய நிகழ்ச்சிகளை கருத்தில் கொண்டதாகும். அவை 5ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பகுதியில் எழுதப்பட்டவை. கிறிஸ்துவுக்கு முன் 605 முதல் 586க்கு இடையில் பாபிலோன் மன்னனாகிய நெபுகாத் நேச்சாரினால் எருசலேம் முற்றுகையிடப்பட்டு அழிக்கப்பட்ட பின் யூத மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அங்கு 70 வருடங்களுக்கு மேல் சிறையிருப்பில் இருந்ததால் யூதர்கள் தாங்கள் தேவனுடைய உடன்படிக்கையில் மக்கள் என்ற முறையில் கொண்டிருந்த அவர்களின் லட்சியமும் நம்பிக்கைகளும் தளர்ந்து போயின. எனவே சிறையிருப்பிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வந்த மக்கள் எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டிய அவர்களுக்கு ஒரு உறுதியான ஆவிக்குரிய அஸ்திபாரம் தேவைப்பட்டது. அதாவது அவர்களை கடந்த காலத்தில் தேவன் விடுவித்து மீட்ட வரலாற்று நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து தாங்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் இப்போதைய விசுவாசத்தையும் எதிர்கால நம்பிக்கையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்களுக்கு இந்த உண்மைகளை உணர்த்துவதற்காக இந்த 2 புத்தகங்களும் எழுதப்பட்டன. நாளாகமங்களின் 2 நூல்களும் வேதாகமத்தின் பிற வரலாற்று புத்தகங்களான சாமுவேல், ராஜாக்கள் போன்றவற்றில் உள்ள தகவல்களை தொகுத்து தருகின்றன. குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்தின் குடும்ப மரபும் தலைமுறை தொடர்ச்சியும் ஆன்மீக சுதந்திரமும் மிகவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்துகின்றன. இந்த 2 நூல்களின் மைய கருத்து தேவன் தனது மக்களுடன் செய்த உடன்படிக்கையும் குடும்பங்களை கொண்டு தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு நிறைவேற்றுகிறார் என்பதே இதன் முக்கிய கருத்தாகும். நாளாகமத்தில் 5 பகுதிகளாக பிரித்து இந்த தினத்தில் நாம் இதை ஆராய்வோம். முதலாவது நாளாகமங்களின் குடும்பத்தின் முக்கியத்துவம், 2வது குடும்பம் தொடர்பான முக்கிய உதாரணங்கள், 3வது நாளாகமங்கள் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் முக்கிய அம்சங்கள், நாளாகமங்களில் குடும்ப உறவுகளை தெளிவாக தெரியும் சில தனிப்பட்ட உதாரணங்கள், நாளாகமங்களில் இருந்து நம் வாழ்க்கைக்கு கிடைக்கும் செய்திகள். இந்த 5 பகுதிகளாக பிரித்து இந்த நாளிலே இந்த நாளாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது நாளாகமங்களில் குடும்பத்தின் முக்கியத்துவம். இந்த குடும்பத்தின் முக்கியத்துவத்தை 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கிறோம். முதலாவது நாளாகமத்தின் வம்சாவளி பட்டியலில் குடும்பத்தின் மரபு, குடும்பத்தின் மதிப்பு. ஸோ இந்த பகுதியை 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது வரலாற்று வம்சாவளி பட்டியல்களை அதிகமாக பார்க்க முடிகிறது. நமக்கு இந்த வம்சாவளி பட்டியலிலிருந்து நமக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை காணலாம். முதலாவது அடையாளம் வழங்குகிறது, ஐடென்டிட்டி, அடையாளம் வழங்குகிறது. இது ஒரு மனிதன் எங்கு இருந்து வந்தான் என்பதை காட்டுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு அவர்கள் குலம், வம்சம், குடும்பம் என்பது அவர்களின் சமூக அடையாளம், மத சடங்குகளின் பங்கு, பணி பொறுப்பு, நில உரிமை போன இவற்றை நிர்ணயித்தன. ஸோ இது ஒரு அடையாளமாக இருந்தது. 2வது தேவன் வாக்குத்தத்தங்களுக்கு விசுவாசமானவர் என்பதை இந்த
வம்சாவளி அட்டவணை காட்டுகிறது. வம்ச வரலாறு என்பது வெறும் மனிதர்களின் பட்டியல் அல்ல. அவை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு, தாவீதின் வம்சத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்ற வாக்கு, மேசியா யார் என்பதை காட்டும் வரிசை, இவை அனைத்தும் தலைமுறைகளில் நிறைவேறியதை நிரூபிக்கின்றன. அதாவது குடும்பம் என்பது தேவன் தனது திட்டத்தை நிறைவேற்றும் வழி அல்லது அது ஒரு பாதை என்று சொல்லலாம். மூன்றாவது, ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு முக்கியமானது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. நாளாகமத்தில் சிலரை பற்றி மிக குறைவாகவே சொல்லப்பட்டு இருந்தாலும் தேவனின் திட்டத்தில் அவர்கள் பெரும் பங்காற்றுகிறார்கள். உதாரணமாக யாபேஸ். இதனால் சிறியவராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் மதிப்புடையவர்கள். ஒருவரின் வாழ்க்கை அவர்களின் சந்ததிக்கு சான்றாக நிற்கும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. நான்காவது, ஆன்மீக பாரம்பரியத்தின் முக்கியத்துவம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ். குடும்பத்தின் ஆன்மீகம் தலைமுறைகளை பாதிக்கும். நல்ல ராஜா நல்ல தலைமுறை, துன்மார்க்க ராஜா துன்பப்படும் தலைமுறை. எனவே குடும்பத்தில் உள்ள மக்கள் இறை நம்பிக்கை, நேர்மை, தேவ பயம் போன்ற ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். ஐந்தாவது, சமுதாய ஒற்றுமை மற்றும் வரிசை கட்டமைப்பு. வம்சாவளிகள் இஸ்ரவேல் சமூகத்தில் ஆசாரியர்கள், பாடகர்கள், வாசல் காப்பவர்கள், ராஜ குடும்பம் என்று பிரித்து பார்க்க முடிகிறது. இந்த பிரிவு அவர்களின் பொறுப்புகளை தீர்மானிக்க உதவுகின்றன. வரிசை தெளிவாக இருக்கும்போது சமுதாயம் ஒழுங்காக இயங்கி செயல்படும். ஆறாவதாக, மனிதரின் நினைவு காக்கப்படுகிறது. இந்த வம்சாவளி பட்டியலினால் மனிதரின் நினைவு காக்கப்படுகிறது. குடும்ப பட்டியலின் பெயர் சேர்க்கப்படுவது அந்த நபர் மறக்கப்படாமல் இருக்க உதவுகிறது. இது குடும்ப நினைவுகளை பாதுகாக்கிறது, தலைமுறைகளின் வரலாற்றை காப்பாற்றுகிறது. இப்படியாக இந்த வம்சாவளி பட்டியலிலிருந்து நாம் 6 காரியங்களை பார்த்து அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, 1 நாளாகமத்தில் தாவீது குடும்பத்தின் வரலாறு மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1 நாளாகமத்தில் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரை தேவன் தாவீதுக்கு, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்றும் உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று வாக்கு பண்ணினார். இது குடும்பத்தின் வழியாகவே ஆசீர்வாதம் தொடர்ந்து செல்லும் என்பதை கர்த்தர் வலியுறுத்துவதை காணலாம். தாவீதின் குடும்பம் அரசியல் வாரிசு, ஆன்மீக ஊழியம், தேவனின் திட்டம் என்ற 3ஐயும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தியது. தாவீதின் நல்ல குடும்ப தலைமையின் தாக்கத்தை 1 நாளாகமம் 28 மற்றும் 29ஆம் அதிகாரத்தில் காணலாம். தாவீது தனது மகன் சாலமோனுக்கு மூத்தோர் முன் அறிவுரை வழங்குவதை இந்த அதிகாரங்களில் காணலாம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு காரியங்களை சாலமோனுக்கு கற்பித்து பொறுப்பை சாலமோன் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்ற எச்சரிப்பையும் தாவீது தன் மகன் சாலமோனுக்கு கூறுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நீ இந்த காரியத்தை முடிக்கும் வரை உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்தி ஊக்குவிப்பதை 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரங்களில் காணலாம். தாவீது ஆன்மீகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு ஆன்மீக வாரிசை உருவாக்குகிறார். குடும்பத்திலிருந்துதான் ஆன்மீகம் வாரிசாக வளர்த்து உருவாக்கப்படுகிறது. தாவீது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் தான் மரணம் அடையும் காலம் சமீபித்த போது அரசியலில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன் மகன் சாலமோனுக்கு கட்டளையிட்டு கற்றுக் கொடுக்கிறார். இதிலிருந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, அரசியலும் குடும்பத்திலிருந்து தான் உருவாக்கப்படுகிறதை காணலாம். ஒரே குடும்பத்தின் மூலம் தேவன் ஆலயத்தையும் அரசாட்சியையும் நிறுவினார். தந்தையாகிய தாவீதின் விசுவாசத்தினால் சாலமோனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். மூன்றாவதாக, லேவியர் குடும்பம். லேவியர் குடும்பம் தேவனுடைய சேவையில் குடும்ப பாரம்பரியத்தில் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை பார்க்கலாம். கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் சேவை செய்யும்படி லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் என்பதை எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். லேவியர்கள் மற்றும் ஆசாரியர்கள் குடும்ப வாரிசாகவே
ஆலய சேவையை மேற்கொண்டார்கள். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆரோன் குடும்பம் மற்றும் லேவியர் குடும்பத்தின் பொறுப்புகள் பட்டியலிடப்பட்டுள்ளது. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் முதல் 26ஆம் அதிகாரம் வரை தாவீது லேவியர்களை குடும்ப வாரிசாக பிரித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆலய பணிகளை வகுத்து கொடுக்கிறார். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கோராகியரின் சந்ததி வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களாகவும், 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆசாப், ஏமான், எதுதூன் குடும்பங்கள் இசைக்கருவி மற்றும் சங்கீத ஊழியம் செய்கிறவர்களாகவும், 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆரோன் சந்ததியினர் ஆசாரிய ஊழியத்திற்காகவும் வகுக்கப்பட்டனர் என்பதை காணலாம். ஆன்மீக ஊழியம் பொறுப்பு என்பது ஒரு குடும்ப பண்பாடாக, குடும்ப மரபாக தலைமுறைகளை கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தனித்தனி பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்தோம். இந்த குடும்பத்தின் கட்டமைப்பு சமூகத்திற்கும் மதத்திற்கும் அடித்தளம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாளாகமத்தின் குடும்பத்தின் முக்கியத்துவம் என்பதில் நாம் அதனுடைய பட்டியல் மூலமாக சில காரியங்களை அறிந்து கொண்டோம். தாவீதுடைய அவனுடைய மரபு வாழ்க்கையிலிருந்தும் லேவியர்களின் குடும்ப பணிகளிலிருந்தும் நம்ம அந்த முக்கியத்துவத்தை நாம் காண்கிறோம். இப்பொழுது 2வது குடும்ப தொடர்பான முக்கிய உதாரணங்கள். ராஜாக்களின் வாழ்க்கை எவ்வாறு தேசத்தை பாதிக்கிறது? முதலாவது பார்க்குறோம், எப்படியெல்லாம் அது ராஜாக்களுடைய வாழ்க்கை ஒரு தேசத்தில் உள்ள காரியங்களை பாதிக்கிறது என்பதை காணலாம். ஒரு அரசரின் தனிப்பட்ட வாழ்க்கை குணாதிசயம் மற்றும் அவர் எடுக்கும் முடிவுகள் ஒரு தேசத்தின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார வளர்ச்சியை ஆழமாகவும் நீண்ட காலமாகவும் பாதிக்கின்றன. ராஜாவின் ஆன்மீக நிலை தேசத்தின் ஆன்மீக நிலையை தீர்மானிக்கிறது. யூதா ராஜாக்கள் தேவனுக்கு விசுவாசமாக இருந்ததால் மக்களும் கர்த்தரை தேடினார்கள். ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது, விக்கிரக வழிபாடு அகற்றப்பட்டது, அமைதி, பாதுகாப்பு, செழிப்பு கிடைத்தது. உதாரணமாக யோசியா, எசேக்கியா, ஆசா நல்ல ராஜாக்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் தேசம் பழுது பார்க்கப்பட்டு ஆன்மீக புத்துணர்வு பெற்றது. யோசியா ராஜாவை பற்றி 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவர் 8 வயதில் அரசனானாலும் தாவீதின் குடும்ப மரபில் இருந்தவனாக தேவனுக்கு பயந்து வாழ்கிறான். மக்களை விக்கிரக வழிபாட்டிலிருந்து திருப்புகிறான் என்பதை நாம் காணலாம். 2வது தலைமுறையின் தாக்கம். நல்ல குடும்பம் நல்ல தலைமுறையை உருவாக்குகிறது. தேவனுக்கு பயப்படுகிற நல்ல அரசன் இருந்தால் தேசம் கர்த்தருக்கு பயந்து நடந்தது. பொல்லாத அரசன் இருந்தால் ஆவிக்குரிய சீர்கேடு ஏற்பட்டது. நம் வாழ்க்கையிலும் நாம் எடுக்கும் வாழ்வின் முடிவுகள் வரும் தலைமுறைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. உதாரணமாக ஆசா, யோசபாத் இவர்களை பற்றி 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை குறிக்கப்பட்டுள்ளது. ஆசா தேவனை தேடின நல்ல அரசன். இவருடைய மகன் யோசபாத் மக்களுக்கு கர்த்தரின் வார்த்தையை போதிக்க ஆசாரியர்களை அனுப்பினார். இவ்வாறு குடும்பம் நல்ல தலைமுறைகளை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. 2வது உதாரணம் உசியா, யோதாம், ஆகாஸ். இது 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் முதல் 28ஆம் அதிகாரம் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. உசியாவும் யோதாமும் தேவ பயம் உள்ளவர்கள். ஆனால் ஆகாஸ் மிகவும் தீய அரசன். குடும்ப வரிசை நல்லதாயிருந்தாலும் தவறான முடிவுகள் தலைமுறையை வீழ்த்தும் என்பதை காணலாம். நாம் இன்று எடுக்கும் வாழ்க்கையின் முடிவுகள் வரும் தலைமுறைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. 3வதாக ஆலயத்தை பேணிய குடும்பங்கள். எசேக்கியா, யோசியா போன்ற அரசர்கள் தங்கள் குடும்பத்தை முன்னுதாரணமாக வைத்து ஆலயத்தை சுத்திகரித்து தேவனுக்கு பயப்படும் பயத்தை ஊக்குவித்தனர். இது குடும்ப ஆன்மீக தலைமை சமூகத்தில் பரிசுத்தத்தை உருவாக்க முடியும் என்று காட்டுகிறது. குடும்பத்தின் வழியாக ஆலயத்தை புதுப்பித்த அரசர்கள். முதலாவது எசேக்கியா. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை இவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தை ஆகாஸ் ஆலயத்தை மாசுபடுத்தி இருந்தார். ஆனால் எசேக்கியா தன் தலைமையில் ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். லேவியர்களை மீண்டும் குடும்ப வாரிசாக சேவையில் நிறுத்தினார்.
அடுத்த உதாரணம் யோசியா. 2 நாளாகமம் 34-35 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. தன் குடும்பத்தை முன்மாதிரியாக வைத்து மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை மீண்டும் கண்டுபிடித்தார். ஆலயத்தை சீர்திருத்தி பஸ்கா பண்டிகையை மீண்டும் நடத்தினார். ஒரு குடும்ப தலைவன் தேவனுக்காக எழும்பினால் தேசத்தை மாற்ற முடியும் என்பதை அறிய முடிகிறது. 4வது, தண்டனையும் ஆசீர்வாதமும் குடும்பத்தை பொறுத்தது. தேவன் குடும்பத்தின் கொடுமை, விக்கிரக வழிபாடு, பகை போன்ற செயல்களுக்கு தண்டனை அளித்தார். உதாரணமாக யோராம் 2 நாளாகமம் 21 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவர் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டார். விக்கிரகத்தை வழிபடும் குடும்பத்தில் திருமணம் செய்தார், அதாவது ஆகாபின் குமாரத்தியை. இதனால் நாடும் குடும்பமும் தண்டனையை பெற்றது. அவரது சந்ததி கிட்டத்தட்ட அழிந்து போயிற்று. 2வதாக, தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு, நீண்ட ஆயுள் போன்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. 2 நாளாகமம் 21 அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி தாவீதோடே பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் என்பதை காணலாம். நாளாகமங்கள் முழுவதும் இந்த இரு நிலைகளும் மாறி மாறி வருவதை நாம் காண முடிகிறது. இந்த 2வது பாயிண்ட்ல குடும்பம் தொடர்பான முக்கிய உதாரணங்களை நாம் பார்த்தோம். ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க, தலைமுறையினுடைய தாக்கம் வருங்காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதை பார்த்தோம். ஆலயத்தை பேணி காத்த அரசர்கள், அப்பொழுது தேசம் செழிப்பாக இருந்தது. குடும்பத்தின் வழியாக ஆலயத்தை அவங்க பராமரித்த விதத்தையும் பார்த்தோம். தண்டனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் என்பதையும் நாம் இதில் கவனிக்க முடிந்தது. 3வதாக, நாளாகமங்கள் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் முக்கிய அம்சங்கள். 1வது, குடும்பம் அடையாளம். நாளாகமங்களில் ஒருவர் பெயருக்கு பக்கத்தில் அவன் இவனின் மகன் என குறிப்பிடுவது அவர்களின் அடையாளத்தை எடுத்து காட்டுகிறது. 2வது, குடும்பம் சமூக அமைப்பின் அடித்தளம். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் குடும்பத்திற்கும் தனித்தனி பணிகள், பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதை 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் காணலாம். இது குடும்ப அமைப்பு சரியாக இருந்தால் சமூக அமைப்பும் சமநிலையாக இருக்கும் என்கிற உண்மையை காட்டுகிறது. ஆன்மீக பாரம்பரியம். 3வது, ஆன்மீக பாரம்பரியம். குடும்பத்திலேயே கர்த்தருக்கு பயப்படும் பயம், நீதிமான்களாக வாழ்வது, கர்த்தரின் கட்டளையை பற்றிய அறிவு, ஆலய ஊழியம், சேவை போன்றவைகள் மரபு வழியாக சந்ததிகளுக்கு பரிமாறப்பட்டதை நாளாகமங்களில் காண முடிகிறது. கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்று நாம் பின்பற்றும் குடும்ப ஜெபம், வேதாகம வாசிப்பு, ஞாயிறு ஒழுங்குகள் போன்றவை இந்த மரபை சார்ந்துதான் அமைகிறது. 4வது, தேவனின் திட்டத்தில் குடும்பம் ஒரு முக்கிய தூண். ஆதாம், நோவா, ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து வரை தேவன் தமது மீட்பின் திட்டத்தை ஒரே குடும்ப வரிசையின் மூலம் நிறைவேற்றினார் என்பதை மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். இது மனித குடும்பத்தின் மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம், மிகப்பெரிய தூண் என்று கூறலாம். இந்த 3வது பாயிண்ட்ல நாளாகமத்தின் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் முக்கிய அம்சங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது குடும்பத்திற்கு குடும்பம் ஒரு தேசத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தி இந்த 3வது பாயிண்ட் காமிக்குது. 4வது, நாளாகமங்களின் குடும்ப உறவுகளை தெளிவாக தெரியும் சில உதாரணங்கள். சின்ன சின்ன உதாரணங்கள், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அதில் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். யாபேஸ் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் யாபேஸின் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தனது குடும்ப வேதனையை கடந்து தேவனை நாடி ஆசீர்வாதம் பெற்றவர். இது குடும்ப வரலாறு நம் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது இல்லை என்பதற்கான ஒரு நல்ல உதாரணமாக அமைகிறது. 2வது, காலேப்பின் குடும்பம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவனுடைய குடும்ப வாரிசுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன்.
அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, எப்பிரோன் காலேப்புக்கு சுதந்திரமாயிற்று, காலேப்பின் விசுவாசத்தின் காரணமாக அவன் சந்ததிகளும் ஆசீர்வாதத்தை பெற்றனர் என்பதை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்க முடிகிறது. 3வது பெனாயா. இந்த பெனாயா பற்றி நம்ம நிறைய இடங்கள்ல இது பார்க்க முடியுது. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 2 நாளாகமும் 15-28 அதிகாரங்களிலும் அவருடைய பெயர் வருகிறது. இவர் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். தாவீது ராஜாவின் படையிலும் சாலமோன் ராஜாவின் படையிலும் தலைமை பொறுப்பை வகித்தவர். 30 பராக்கிரமசாலிகளுக்கு தலைவனாயிருந்தவர். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, ஆன்மீக குடும்பத்தின் சமூக தலைமையை இது காட்டுகிறது. அவன் ஆன்மீக குடும்பத்தில், லேவி குடும்பத்தில் பிறந்த, ஆசாரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவன் சமூக சேவையை செய்கிறான். 4வது ஓபேத் ஏதோம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் இவரையும் இவர் குடும்பத்தையும் இவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். குடும்பத்தில் தேவனை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய உடன்படிக்கையை உண்மையாய் பின்பற்றும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து காணலாம். இந்த சிறு சிறு உதாரணங்கள் கூட, அந்த சிறு சிறு கேரக்டரில் கூட எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அதை கூட கைவிடாமல் கர்த்தர் அதையெல்லாம் இந்த வேதத்தில் குறித்து வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த குடும்பங்கள் எவ்வளோ முக்கியங்கிறத நாம் அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். 5வது பாகமாக நாளாகமத்தில் நம் வாழ்க்கைக்கு கிடைக்கும் செய்திகள். குடும்பத்தை வலுப்படுத்துவது தேவனின் விருப்பம். நாம் குடும்பத்தில் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், நீதி, நியாயம், ஒற்றுமை, நேர்மை, உண்மையுடன் வாழ்தல், தர்மத்தை கடைபிடித்தல், அடக்கம், பொறுப்புடன் பிறர் நலனை கருதுதல் போன்ற முக்கிய அம்சங்களை நடைமுறைப்படுத்தி குடும்பத்தை வலுப்படுத்த வேண்டும். 2வது, குழந்தைகளின் ஆன்மீக வளர்ச்சி குடும்பத்திலேயே ஆரம்பம். நாளாகமங்களிலே நாம் ஆராய்ந்து கற்றது போல குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படும் பயத்தையும் ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் கற்பித்து வளர்க்கும்போது அந்த சமுதாயமே கர்த்தருக்கென்று மாறி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். குழந்தைகளின் ஆன்மீக வளர்ச்சிக்கு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள், பெரியவர்கள் முன்மாதிரியாக சாட்சியாக நடக்க வேண்டும். 3வதாக, குடும்ப தலைமை பொறுப்பு மிக பெரியது. ஒரு தந்தை, தாய், பெரியவர்கள் எடுக்கிற முடிவுகள் தலைமுறைகளை பாதிக்கும் என்பதை நாளாகம புத்தகத்தின் மூலம் கற்றுக்கொண்டோம். இது குடும்பத்தை தாண்டி ஒரு தேசத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டோம். நாம் நம்முடைய தலைமைத்துவத்தின் பொறுப்பை சரிவர நிறைவேற்றுகிறோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொள்வோமாக. 4வதாக, குடும்ப வரலாற்றை மதிப்பது முக்கியம். நாளாகமங்களில் நாம் கற்றுக்கொண்டது போல நம் ஆன்மீக மரபையும் நற்பண்புகளையும் பாதுகாப்பது நமது கடமை. கடைசியாக 1 நாளாகமம் 2 நாளாகமங்கள் எடுத்துக்காட்டும் அனைத்து குடும்பம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் குடும்ப மரபு தேவனுடைய மீட்பு வரலாற்றின் ஒரு பகுதி என்றும், குடும்ப தலைமையே சமூகத்தின் ஆன்மீக நிலையை நிர்ணயிக்கிறது என்றும் நமக்கு போதிக்கிறது. நல்ல குடும்ப பண்புகள் தலைமுறைகளை எழுப்பும், தீய குடும்பம் தலைமுறைகளை வீழ்த்தும். நல்ல குடும்ப பண்புகள் தலைமுறைகளை எழுப்பும், தீய குடும்பம் தலைமுறைகளை வீழ்த்தும். தேவனுக்கான ஒரு குடும்பத்தின் அர்ப்பணிப்பு தேசத்தையே மாற்றும் சக்தி கொண்டது என்பதை வலியுறுத்துகிறது இந்த நாளாகம புஸ்தகம். கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் தேவனே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை இந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா, அதை ஆராய்ந்து அறிந்தோம் ஐயா. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சட்டங்களையும் திட்டங்களையும் பிரமாணங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. இந்த
பிரமாணங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியான அடையாளமாக இருக்க எங்களை பயன்படுத்துவீராக. நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல கிரியைகளையும் நல்ல செயல்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அதற்கேற்ற ஞானம், அறிவு, புத்தி, யுக்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அதை கொடுங்க கர்த்தாவே. உம்முடைய அன்பை அதில் நாங்கள் ருசித்து அதன்படி நடக்க, அதன்படி எங்களுடைய தலைமுறைகளை நாங்கள் வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.